பிள்ளையாருக்கு எவ்வளவு எளிமையான நைவேத்தியம் வைத்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார். ஆனா இங்கே ஒருவர் 4 பொருளை ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய 4 பொருளை கொடுத்து 3 விதமான ஒரு பொருளை கேட்கிறார். அது என்ன அப்படின்னா, பிள்ளையார் விக்கிரகத்தினுடைய அந்த முகத்துல காலையில ஊருக்குள்ள வர்றபோது ஒரு சின்ன பையன் கரும்பு ஒண்ணு குடுன்னு கேட்டான் இல்லையா, அந்த பையனுடைய முகம் தெரியுது இந்த வியாபாரிக்கு. அப்பதான் உண்மை புரியுது. இறைவனிடம் சென்று எதை கேட்க வேண்டும், எந்த அளவுக்கு உயர்வான சிந்தனையோடு இருந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த பாடலின் மூலமாகத்தான் நமக்கு உணர்த்துகின்றார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். பிள்ளையாருக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கின்றது. இந்த பெருமைகளில் ஒன்று, ரொம்ப எளிமையான கடவுள் அப்படிங்கிறதே ஒரு பெருமை தான். அது என்னங்க எளிமையாக இருக்கிறது பெருமையாக இருக்குமா அப்படின்னா, ஆமாம். பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லுவார் இல்லையா வள்ளுவ பெருந்தகை. அது மாதிரி எப்பவும் பணிவோடும் எளிமையோடும் இருப்பது என்பதுதான் நிஜமான பெருமை. தற்பெருமை பேசிக்கொள்வது என்பது அவரவர்களுக்கு அந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாமே தவிர, தற்பெருமை பேசிக்கொள்வது என்பது தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு சமம் என்கிறது மகாபாரதத்தின் ஒரு காட்சி. சரி, இப்படி பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் நிறைய என்று சொன்னோம் இல்லையா? அதில் ஒன்று, நாம எதை கொடுத்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவார். பிள்ளையாருக்கு எவ்வளவு எளிமையான நைவேத்தியம் வைத்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார். ஒரு கொய்யாப்பழம், ஒரு நாவல் பழம், ஏன் கொஞ்சூண்டு 2 கல்கண்டு அதை வைத்து நைவேத்தியம் செய்தால் கூட அன்போடு ஏற்றுக்கொள்ளுவார் தான். முடிந்தவர்கள் நிறைய பலகாரங்கள் வைத்து அப்பம், பொரி, கடலை, அவல், வடை, பாயசம், சுண்டல், பொங்கல், இப்படியெல்லாம் நிறைய பட்சணங்கள் எல்லாவற்றையும் செய்து பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் உண்டு. ஆனா இங்கே ஒருவர் 4 பொருளை ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய 4 பொருளை கொடுத்து 3 விதமான ஒரு பொருளை கேட்கிறார். அது என்ன அப்படின்னா, பால், தெளிதேன், பாகு, பருப்பு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு பாடல் இந்த பாடல். ஔவையார் பிள்ளையாரை துதித்து பாடிய பாடல்தான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இது என்னம்மா 4 கொடுத்துட்டு 3 தமிழையும் கேட்குறாங்க அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வர்றது உண்டு. பால் உலகத்தில் மிக 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 தூய்மையான உணவு பொருள். இன்னைக்கும் கூட மருத்துவர்கள் சரிவிகித உணவு என்று பரிந்துரை செய்யக்கூடியது பால்தான். தாயிலிருந்து கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலாக இருந்தாலும் பசும்பாலாக இருந்தாலும் சரி, இந்த பால் அமிர்தத்திற்கு சமமானது ஒன்று. தாய்மையினுடைய மறு வடிவமாக முழுக்க முழுக்க புரதமும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருந்தாலும் அதனையும் தாண்டி மிக உன்னதமான தாய்மை என்கின்ற ஈர்ப்பு சக்தி உள்ள அந்த அம்சத்தோடு வருவதனால் இந்த பாலுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பண்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் பாலுக்குள்ளே பால் மட்டும் அல்ல, பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இவை எல்லாம் சேர்ந்து இருப்பது என்பது இன்னும் ஒரு சிறப்பு. இப்படி பல பொருட்கள் ஒரே வடிவத்தில் மறைந்திருக்கிறது. இது இறைவனுடைய தத்துவத்தோடும் ஒப்பிட்டு சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட பால், அதற்கு பிறகு தேன். இந்த தேனையும் தருகிறேன் என்று ஔவை சொல்லுகிறார். இந்த தேனுக்கு என்ன மகிமை என்றால், தேனுக்கு எப்பொழுதுமே அது தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்த எவற்றையும் கெட விடாது. தேனில் ஊற வைத்த மிளகு போன்றவற்றையெல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு மருத்துவத்திற்கு பயன்படுத்துவது உண்டு. இன்னைக்கும் கூட மருத்துவத்தில் மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று தேன்தான். அந்த தேன் 100, 200 அல்ல, பல 100 ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாத்து வைக்கப்படும். தேனீ என்கின்ற சின்னஞ்சிறு உயிரினம், அதில் இருந்து வரக்கூடிய அந்த சுரப்பு தான் தேன். இதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், தேன் அடைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தேனுக்கு எத்தனை மகிமை என்று சொன்னால், அந்த தேன் உடலினுடைய பல்வேறு உள் புண்கள் மட்டுமல்ல, பகவானுக்கு அபிஷேகம் செய்வதனால் அதிலிருந்து நமக்கு நிறைய பலன் உண்டு. முன் ஜென்மத்திலே பகவானுக்கு தேனால் அபிஷேகம் செய்தால் அவர்களுக்குத்தான் இந்த ஜென்மத்திலே இனிய குரல் வளம் கிடைக்கும் என்பது
நம்பிக்கை. அதனாலேயே குரல் வளம் அதிகமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூட பாடகர்கள் பாடகிகள் எல்லாம் தேன் அபிஷேகம் செய்வது என்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி பால் தேன். இன்னும் அதிகமான ஒரு தகவல் வேண்டுமென்றால் பாலோடு தேன் கலந்து சாப்பிடுவது என்பது ஏதோ கவிநயத்துக்காக மட்டுமல்ல, உண்மையிலேயே சிறிய குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயதிலேயே பாலும் தேனும் கொடுத்து பழகினால் அவர்களுடைய எலும்புகள் மிகப்பெரிய பலத்தை பெறும். இதுவும் மருத்துவத்துறையினுடைய உண்மையான ஒன்று. சரி, பால் தேன். அடுத்தது பாகு. இந்த பாகு அப்படின்னா அது என்ன? வெல்லத்தை பாகாக காய்ச்சி தான் நாம பாகு தயாரிக்கின்றோம். இந்த வெல்லம் எதிலே இருந்து வருகிறது என்றால் அது கரும்பிலே இருந்து வருகிறது. கரும்பு எங்கே இருந்து வந்தது என்றால் கரும்பு தேவலோக பயிர். கரும்பு பூலோகத்தினுடைய பயிர் கிடையாது, தேவலோகத்தினுடைய பயிர்தான். அந்த தேவலோகத்தின் பயிராகிய கரும்பிலே இருந்து செய்யப்படக்கூடிய வெல்லத்தினால் செய்யப்பட்ட பாகு, இதை சேர்த்து கொள்கிறார். இதுல என்னென்ன விசேஷம்னா, விநாயக பெருமானுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக யானைக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருக்குறோம் அதை சாப்பிட்றத. விநாயக பெருமானுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். அந்த நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து என்கின்ற வள்ளல் பெருமானுடைய வரிகளும் இங்கே நமக்கு நினைவுக்கு வருகிறது. சரி, இருக்கட்டும். இந்த கரும்பை வைத்து ஒரு சிறிய கதை. கும்பகோணம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோவில் நகரம். அங்கே ஒரு முறை ஒரு பெரிய திருவிழா. கும்பகோணம், மதுரை இந்த ஊர்கள் எல்லாம் எப்பவுமே திருவிழாவுக்கு பஞ்சமே இருக்காது இல்லையா? அது மாதிரி கும்பகோணத்துல ஒரு முக்கியமான திருவிழா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த திருவிழா கூட்டத்துல வியாபாரம் செய்யறதுக்காக அதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர், அது முழுக்க சோழவள நாடு இல்லையா, நல்ல நீர் வளம் இருக்கிறதுனால கரும்பு பயிர் நல்லா தழைச்சு தளதளன்னு வளர்ந்துருக்கும். நிறைய கரும்பு விளைச்சல் செய்த ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய வண்டி நிறையா ஒரு பெரிய கரும்பு இதை எடுத்து வச்சுட்டு கும்பகோணத்துல அந்த திருவிழா நேரத்துல விற்று வியாபாரம் செய்யறதுக்காக வராரு. அப்படி வந்துட்டு இருக்கிற போது கும்பகோணம் எல்லை கிட்ட வரும்போது ஒரு சின்ன பையன் வர்றாரு எதிரில். இந்த கரும்பெல்லாம் பார்த்தோன்னா ஆசையா இருக்கு. அந்த குட்டி பையன் அந்த வியாபாரியை பார்த்து, எனக்கு ஒரு கரும்பு கூட, பார்க்கவே ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான். இந்த வியாபாரி, நான் வியாபாரம் பண்றதுக்கு எடுத்துட்டு போறதா, உன்ன மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் சும்மா சும்மா கொடுத்துட்டே இருக்கிறதா, போடா பேசாமன்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அந்த வண்டி அதுக்கப்புறமா கும்பகோணத்துக்குள்ள போகுது. அந்த கடை தெரு இருக்கிற இடத்துல நிறுத்தி வச்சு பெரிய கூட்டம் கூடுது. கரும்பை பார்த்து எல்லாரும் வாங்கறதுக்கு வர்றாங்க. நிறைய கூட்டம் வந்து வாங்குறாங்க. ஆனா வாங்கி கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா அப்படியே அது சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்ன இப்படி ஒரு வினோதமா இருக்கே, நல்ல கரும்பு தானே, நம்ம தோட்டத்துல அவ்வளோ சிறப்பா இருக்குமே, நல்லா சுவையா இருக்குமே, இனிப்பா இருக்குமே, இவங்கெல்லாம் என்னமோ சொல்றாங்களேன்னு இந்த வியாபாரிக்கு பதட்டமா போச்சு. அப்ப வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன் கரும்புல ஒரு ருசியுமே இல்லை, ஒண்ணு இனிக்கணும் இல்ல புளிக்கணும், என்னடா இது வெறும் கரும்பா இல்ல வெறும் குச்சியா, எங்களுக்கு புரியவே இல்லை. இந்த வியாபாரிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போயிடுச்சு. கரும்பு இருக்கிற அந்த வண்டி சமைய பூரா ஒரு பெரிய துணியை போட்டு கட்டி பொத்தி வச்சுட்டு அங்கேருந்து காலார நடந்து, அன்னைக்கு இரவு அங்கே தானே தங்கணும் அவரு, அப்படியே காலார நடந்து கொஞ்சம் தூரம் அப்படி வர்றாரு. வந்தா ஒரு மரத்தடியில, அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது. இந்த பிள்ளையாரை பார்த்து கும்பிடுறாரு. நான் உன்னை நம்பி தானே கிளம்பி வந்தேன், இவ்வளோ வண்டி நிறைய கரும்பை ஏற்றிட்டு வந்துட்டேன், பார்த்தா இங்கே ஒருத்தன் கூட வாங்க மாட்டேங்கிறான், வாங்கின 10 பேரும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போகிறான், கரும்பில் ஒரு சுவையும் இல்லைங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது மாதிரி என் கரும்பு வந்ததே கிடையாது, இது என்ன சோதனை அப்படின்னு பிள்ளையார்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிற போது, பிள்ளையார் விக்கிரகத்தினுடைய அந்த முகத்தில் காலையில் ஊருக்குள்ளே வர்ற போது ஒரு சின்ன பையன் கரும்பு ஒன்று கொடுன்னு கேட்டான் இல்லையா, அந்த பையனுடைய முகம் தெரியுது இந்த வியாபாரிக்கு. அப்பதான் உண்மை புரியுது. இந்த சின்ன பையன் வடிவத்துல வந்து கரும்பு குடே அப்படின்னு உரிமையா கேட்டது விநாயக பெருமான் தான் நினைச்சு அதுக்கப்புறமா விழுந்து கும்பிட்டுட்டு தன்னுடைய கரும்புல இருந்து சில கட்டுகளை எடுத்து விநாயகருக்கு படையலா வச்சு சுவாமி கும்பிட்டு மறுநாள் அதிகாலையில வியாபாரத்தை தொடங்குறான். அன்னைக்கு எந்த கட்டு கரும்பெல்லாம் ருசியே இல்லைன்னு மக்கள் சொன்னாங்களோ அதே கட்டு கரும்பே மிகச்சிறந்த ருசியாக மாறி மிக சிறப்பாக அவனுக்கு வியாபாரம் சிறப்பாக நடந்து நிறைய லாபமும் அவனுக்கு கிடைச்சது என்கின்ற ஒரு கதை உண்டு.
கும்பகோணம் பக்கத்துல மட்டும் இல்லை, இது மாதிரி எங்க போனாலும் விநாயகரை வணங்கி செய்யக்கூடிய எந்த தொழிலும் எந்த காரியமும் விக்னம் இல்லாமல் நடைபெறும் என்பது திண்ணமான ஒன்று. அப்படி இந்த கரும்புக்கும் விநாயகருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பால், தெளிதேன், பாகு, பருப்பு. மனிதர்கள் விளைவிக்கக்கூடிய தானியங்களிலே அரிசியும் பருப்பும் மிக மிக முக்கியமான ஒன்று. அரிசி பிரதான உணவாக இருந்தாலும் பருப்பு என்பது உடலுக்கு புரதத்தை தரக்கூடியது. இங்கே ஔவையார் இந்த 4 பொருட்களையும் சேர்த்து வச்சு விநாயகருக்கு படையலாக வைக்கிறார். நம்ம வீடுகள் எல்லாம் பாயசம் மாதிரி வைப்போம் இல்லையா? பால், பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சு அதுல பாகு, வெள்ளப்பாகு ஊற்றி இன்னும் சில பேர் தேனும் சேர்த்து பாயசம் செய்து வைக்கிறது வழக்கம். இப்படி 4ஐயும் கலந்து வைத்து விட்டால் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் 4ம் தனித்தனியா இருக்கும். ஆனால் 4ஐயும் கலந்து விட்டால் எதுவும் பிரிக்க முடியாது தானே? அதுபோல உலகத்தில் தனித்தனியான உயிரினங்களாக ஜீவாத்மாக்களாக இருந்தால் கூட விநாயக பெருமானோடு 2 கலந்து விட்டால் எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற தத்துவத்தையும் நமக்கு சொல்லுகின்றார். இத்தனை இனிமையான பொருட்களையும் உனக்கு நான் படைக்கின்றேன், இதைவிட மிக மிக இனிமையான நித்தியத்துவமான ஒன்றை எனக்கு நீ தர வேண்டும். அது என்ன? இந்த உணவுப் பொருள் எல்லாம் ஒரு கால எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனால் கால எல்லைக்கு உட்பட்டதாக இல்லாமல் என்றென்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது தமிழ்தான். அந்த தமிழிலும் இயல், இசை, நாடகம் 3 வகை இருக்கிறது இல்லையா? அந்த முத்தமிழையும் எனக்கு நீ தர வேண்டும். தமிழை படித்தால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகளுள் ஒன்று என்ன என்றால், உலகத்தில் மற்றவர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து வாழும் ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும். யாரிடமும் சென்று கையேந்தாத பொருளாதார வசதி கிடைக்கும். இறைவனை சென்று அடையக்கூடிய ஞான வழி அவனுக்கு கண் திறக்கும். இந்த 3ம் இருப்பவன் உலகத்தில் செம்மாந்து வாழலாம் இல்லையா? அப்படி இறைவா, விநாயக கடவுளே, உனக்கு நான் இந்த 4 பொருட்களையும் சேர்த்து எப்படி 2 கலந்து எல்லாவற்றையும் ஒன்றாக உனக்கு இனிப்பான பாயசமாக படைக்கிறேனோ அதுபோல பார்ப்பதற்கு 3ம் தனித்தனியாக இருந்தாலும் 3மே இயல், இசை, நாடகம் 3 வகையில் இருந்தாலும் 3மே தமிழ் என்கின்ற ஒற்றை வடிவம் தானே. அந்த தமிழுக்கென்று ஒரு தெய்வத்தன்மை எப்பொழுதும் உண்டு. நாவினால் உச்சரிக்கிற பொழுது மிக 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 கவனமாக உச்சரிக்க வேண்டும். எடுத்து பாடம் படிக்கிற பொழுது அதனை வணங்கி நாம் படிக்க வேண்டும். அதனால்தான் மகாகவி பாரதி சொல்லுவார், சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே. சொல்லில் மிக மிக உயர்வு தமிழ்ச்சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா. தமிழ்மொழி, எந்த மொழியும் அந்தந்த மனிதர்களுக்கான தாய்மொழியும் உயர்ந்ததுதான் என்றாலும் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு தெய்வத்தன்மை எப்பொழுதும் உண்டு என்பதனால் அதனை தொழுது படித்திரடி பாப்பா என்றார் மகாகவி பாரதி. அப்படி இந்த சங்க தமிழை, முத்தமிழை நமக்கு அருளக்கூடிய விநாயக பெருமானுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மிக உயர்ந்தவைகளை எல்லாம் எடுத்து ஒன்றாக சேர்த்து படையலாக நைவேத்தியமாக வைத்து வணங்கி, விநாயக பெருமானே, உன்னிடம் நாங்கள் சரணடைகிறோம், எங்களை ஈடேற்றம் செய்து கொள்வதற்கான முத்தமிழையும் வரமாக நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு ஞான வேள்வியை, ஞான வேட்கையை ஔவையார் இதிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். இறைவனிடம் சென்று எதை கேட்க வேண்டும், எந்த அளவுக்கு உயர்வான சிந்தனையோடு இருந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த பாடலின் மூலமாகத்தான் நமக்கு உணர்த்துகின்றார். இது போன்ற தமிழ் பாடல்களில் இருக்கும் தெய்வத்தன்மையான கருத்துக்களை தொடர்ந்து சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே.